ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைலூட்டட் இபிஎஸ். ஸோ டைலூட்டட் இபிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் பேசிக் இபிஎஸ், அடுத்தது வந்து பவுன்ஸ் ஃபேக்டர் பார்த்தாச்சு, அடுத்தது வந்து ரைட் ஷேர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைலூட்டட் இபிஎஸ். டைலூட்டட் இபிஎஸ்னால் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ் வந்து சில விஷயத்தினால வந்து டைலூட்டட் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆயிடுவாங்க. டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து கன்வர்ஷனபிள் டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து திருப்பி இப்போ ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் மாறிடுவாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்கிறாங்க. பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர். சரி, அதானங்க சார் பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா வெரி சிம்பிள். அதாவது அவங்க என்ன மாறிடுறாங்கன்னா, இன் ஃபியூச்சர் என்ன மாறுவாங்கன்னா ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டராக மாறுவாங்க. அவங்க தான் வந்து பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க யாருங்க, கன்வர்சபிள் ஈக்குவிட்டி debentures, convertible preference அப்படின்னா. அப்புறம் வந்து ஷேர் வாரண்ட் கூட நம்ம தருவோம். ஷேர் வாரண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தராங்க. ஷேர் வாரண்ட் அல்லது இஎஸ்ஓபி. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பிளான் மூலமா எஸ்பிபிபி தந்துடுவாங்க. ஸ்டாக் போனஸ் பிளான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ anyone can get equity share in futures. எப்படிங்க சார் அப்படின்னா, anyone can get shares at a price if it is fixed by the management. Yes. Then formula for basic EPS தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். திருப்பி சொல்லித்தரேன். என்ன வரும், EPS divided by Vance. இங்க வந்து டைலூட்டட் இபிஎஸ்க்கு அது கிடையாது. டைலூட்டட் இபிஎஸ் அதேதான், இபிஎஸ் தான், அதே பேங்க் தான். இபிஎஸோட என்னன்னா பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். வேன்ஸில் வந்து எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்சியல் ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இது என்னங்க சார் எஃபெக்ட் அப்படின்னும் போது ஒரு சின்ன லாஜிக் தான். இப்போ நம்ம வந்து 10 லட்ச ரூபா லாபம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, சிம்பிளாக சொல்கிறேன். பேசிக் இபிஎஸ் 10 லட்ச ரூபா லாபம் இருக்குது, 10 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா இபிஎஸ் நமக்கு என்ன கிடைக்குங்க, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நமக்கு கிடைக்கும் ₹1 கிடைக்கும். பட் இங்கே டைலூட்டட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஸ்ல வந்து எல்லாமே அரை பண்ணியிருப்போம், நமக்கு தெரியும் இல்லைங்களா. பேட் மைனஸ் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட்லாம் கழிச்சு தானே வந்திருக்கும். அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் தர மாட்டோம். ஏன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் சின்னமாக மாறிடுறாரு, இப்போ ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் மாறிடுறாரு இல்லைங்களா. அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 11 லட்சம், இங்கே 1 லட்சம் இருந்துச்சு. இந்த 1 லட்சம் நம்ம என்ன செய்ய கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆயிருங்க, ஆட்டோமேட்டிக்காக 11 லட்சம் மாறுது. பட் இந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இங்கே வேணா மாறிடுறாங்க, ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர் மாறிடுறாங்க. அப்போ இதுவும் என்னவாகும், 10 லட்சத்திலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 0.5 வந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 10,500. அப்போ இது ஒன்றா இருந்தது, இப்போ என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டிவைடட் பை ஸோ வெரி சிம்பிள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைலூட்டட் இபிஎஸ்னா
புதுசாக அதாவது கன்வெர்ட் ஆகக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மூலமாக யாரெல்லாம் கன்வெர்ட் ஆவா, டிபென்ச்சர்ஸ், ப்ரெஃபரன்ஸு அல்லது எஸ்பிபி சொன்னேன், அல்லது ஷேர் வாரண்ட், இவங்க மூலமாக என்ன செய்வாங்க, கன்வெர்ட் ஆவாங்க. அப்படி கன்வெர்ட் ஆனால் அதோடைய ரிசல்ட் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக ப்ராஃபிட்டு. அதே போல் ஷேர் ஹோல்டருடைய ஷேர்ஸ் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ ஆல்ரெடி இருந்தது என்ன செய்யுது, இப்போ குறையுமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டால் ஆல்ரெடி ஒரு வாரம் இருந்து என்ன ஆயிடுச்சு, 1.4 ஆயிடுச்சு. அப்போ டைலூட்டட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைலூட்டு ஆகலை. சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், உங்களுக்கு டைலூட் ஆகலாம். டைலூட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா குறையும். அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ப்ரைஸ் வந்து இபிஎஸ் வந்து ₹1 கிடைச்சிருந்தா உங்களுக்கு என்ன செய்யலாம், கீழே கூட போகலாம். ஸோ இதுதான் வந்து டைலூட்டட் இபிஎஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அந்த உதாரணத்து மூலமாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லிட்டில் பட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைலூட்டட் இபிஎஸ் உடைய கான்செப்ட் கூட நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்க. Example, so 9% cumulative debentures of ₹100. அப்போ 5,000 debentures இருக்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹோல் இயர் கன்வெர்ட் 10 equity shares. அதாவது கன்வர்சிபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 5,000 டிபென்ச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு டிபென்ச்சரோட வேல்யூ வந்து ₹100 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்போ 10 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கிறாங்க. டேக்ஸ் ரேட் வந்து 30%. கம்ப்யூட் diluted EPS. சரி, இப்போ diluted EPS நம்ம ஃபார்முலா சொல்லிட்டேன். diluted EPS ஃபார்முலா அதே தான், EPS divided by VANS. சி ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிறது. நான் அதே சும்மா தோராயமாக கொடுத்துருந்தேன். ப்ராஃபிட் 10 lakh. சி ப்ராஃபிட்டு 10 lakhங்க. வேன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 lakh தான் இருந்திருக்கு. அப்போ ₹1 அப்படின்றது ஈஸியாக இப்போ பேசிக் இபிஎஸ் ₹1, அது மேட்ரு கிடையாது. Excuse me.